எலியா எப்படி இதற்குள் பிரவேசித்தார்? எலியாவை குறித்து யாக்கோபின் புத்தகம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5:17-18 குறித்து வாசிங்கள் பார்ப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலியா அசாதாரணமான மனுஷன் கிடையாது. இந்த பைபிள்ல உள்ள இந்த ஹீரோஸை எல்லாம் நீங்க சூப்பர் ஹீரோஸா பாக்குறீங்க. சூப்பர் ஹீரோஸ் வேற. சூப்பர் ஹீரோஸ்னா யாருன்னா சூப்பர்மேன், ஆண்ட்மேன், இப்படி நிறைய பேர் பசங்க பார்ப்பாங்க. சூப்பர் ஹீரோஸ் அதாவது நேச்சுரலுக்கு அகைன்ஸ்டா பறப்பாங்க, என்னமோ இருக்கும் அவங்ககிட்ட. எலியா அப்படிப்பட்ட சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. நீங்க ஆபிரகாம்ல இருந்து எடுத்துக்கோங்க. அத்தனை பேருமே ஒரு சாதாரணமான ஸ்டார்டிங், நம்மள போல அவங்க அசாதாரணமான மனுஷனாய் மாறி இருப்பார்கள். அது நோவாவா இருக்கட்டும். நோவா கிட்ட உலகத்தை காப்பாற்ற ஒரு பிளான் இருக்கு, ஆர்டர் வச்சிருக்காரு அவன் மேல. ஆனா ஆரம்பிக்கும் போது நோவா பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன். அதே மாதிரிதான் இவரை நீங்க எடுத்துக்கோங்க, ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. பாபிலோன்ல எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரணமா இருந்த மனுஷன். ஆனா அவர் மேலதான் பரலோகத்திற்கு ஜனங்களை கூட்டிகிட்டு போற கிறிஸ்துவின் மேல் உள்ள பிரமாணம் இருக்குது. அவருக்கு தான் இருக்கிற திட்டத்தை அவர் மேல ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். ஈசாக்கா கிட்ட யாக்கோபு எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆனா யாக்கோபுக்கு கீழே தான் 12 கோத்திரம் வருது. இந்த 12 கோத்திரம் தான் புதிய எருசலேமுடைய 12 மதில் சுவராக இருக்கு. எங்க